ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத்கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, நம்ம தொடர்ந்து தனுர் மாசத்துல திருப்பாவையை சேவிச்சுட்டு இருக்கோம். அதற்கான பொருள் விளக்கத்தை லௌகீக ரீதியாக ரொம்ப எளிமையா நம்ம சேவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். என்னன்னா ரொம்ப சம்பிரதாயமா நம்ம போனாக்க சாதாரண மக்களுக்கு அது அவ்வளோ ரசிக்கக்கூடியதாகவும் அவங்களுக்கு பொருள் புரியக்கூடியதாகவும் இருக்காது. அதனால ரொம்ப லௌகீகமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது, என்னை போன்றவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப சம்பிரதாயமாக இல்லாமல் மெதுவாக லௌகீகமாக ஆரம்பித்து அப்படியே சம்பிரதாயமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எங்கே லௌகீகமாக சொல்லணும், எங்கே சம்பிரதாயமாக சொல்லணுன்றதும் எங்களுக்கும் அது ஒரு விதமான அனுபவமா இருக்கும். அப்படின்றதுனால நம்ம லௌகீகமாக தான் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 29வது நாளுக்கு வந்துட்டோம். முதல் நாள் பார்த்தீங்கன்னா நோன்பு நோக்க போறோம்னு சொன்னா, அதுக்கப்புறமா எதற்காக நோன்பு நோக்க போறோம்னு சொன்னா, அப்புறம் நோன்பு நூற்பதுனால பலன்கள் என்னன்னு சொன்னா, எப்படி நோன்பு நூற்க வேண்டும் என்று சொன்னா, அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புரோட்டோகால் இருக்கும். ஒரு எல்லா இடத்துலையுமே நம்ம புரோட்டோகால் இருப்போம். அது குடும்பத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவதில்லை. பொது இடங்கள்லையும் நம்ம அதை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. நம்ம சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம், ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட், பிஹேவியர், புரோட்டோகால், அவேர்னஸ், லர்னிங், இது எல்லாமே அஃபீஷியலாக தான் நம்ம பயன்படுத்தின்னு இருப்போம். பொருளாதார ரீதியாக நான் இந்த இடத்துல உத்தியோகம் பார்க்குறேன், அங்கே எனக்கு மாதாந்திர சம்பளம் வருது, அங்கே அவ எனக்கு இது எல்லாத்தையும் ப்ராசஸில் வச்சிருக்கா, ஒன் ஸ்டெப் 2ன்னு. அதனால வேற வழியில் அதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்காக வேண்டி நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்பொழுது அங்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும்.
இப்படி அஃபீஷியல் ப்ரொஃபிஷியன்சியாக மட்டுமே நம்ம இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அது அஃபீஷியலுக்கான காரணங்கள் கிடையாது. தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனாக நமது வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது குடும்பங்களையும் பொது இடங்களிலும் பெரியவர்கள் சின்னவர்கள், ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், மேல் ஜாதி கீழ் ஜாதி, அந்த மாதிரியான எந்த விதமான பாகுபாடும், ஆண் பெண், குழந்தைகள், சிறியவர்கள் பெரியவர்கள், இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டம், ப்ராசஸ், பிஹேவியர், புரோட்டோகால் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்றத அதுக்கு அடுத்த வர பாசுரங்கள்ல சொல்றா. அதுதான் அந்த புரோட்டோகால். என்னன்னா ஒருத்தரையா அவ எழுப்புறது. அந்த எழுப்பும் போது இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எழுப்புறா. அதோட சேர்ந்து இதை ஃபாலோ பண்ணும் பொழுது அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் சொல்றா. ஸோ இந்த நோன்பு நுட்பத்திற்கான பலன்கள், விஸ்டம், அந்த நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படின்னு முதல்லயே சொல்லிடுறா. அவன் மட்டும்தான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான். அந்த மோட்சத்திற்கான வழிமுறைகள் என்ன, நெறிமுறைகள் என்ன, பைலாஸ் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அதற்கான பிஹேவியர் என்ன, அதற்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லும் போதே அந்த விஸ்டம் அப்படின்றது என்னன்னா மனிதனுடைய அறிவு, அந்த 6ஆம் அறிவு. மனிதன் அப்படின்னா பீயிங் அப்படின்னாலே அனைத்து உயிர்களையுமே நம்ம பீயிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். அனைத்து உயிரினங்கள் அப்படின்றத என்ன சொல்லுவோம், பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிரினங்கள்ல நம்ம என்ன சொல்றோம், இன்செக்ட்ஸ் சொல்றோம். இன்செக்ட்ஸுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்ன, பறவைகள் சொல்றோம். அதுக்கு அடுத்து கூடியது என்ன, விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எல்லா பீயிங்களுக்குமே ஒரு விதமான அறிவுகளை இயற்கை நமக்கு படைத்து கொடுத்திருக்கு, பெருமாள் படைத்து வைத்திருக்கிறார். அதுல 6ஆம் அறிவு அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான். ஏன்னா நான் பகுத்தறிவு உள்ளவன், சிந்தனிக்க கூடியவன், வேறுபாடுகளை கரெக்டாக ஆராய்ந்து அதற்கான பலன்களை கொடுப்பவன். மனிதன் ஜட்ஜ்மெண்டலா இருப்பவன், மனிதன் அனலைஸ் பண்ணக்கூடியவன், நன்றாக அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்டல் கொடுப்பவன். அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா பகுத்தறிவாக இருக்கணும். அதற்கான அறிவை அவன் பயன்படுத்துபவன். அதைத்தான் 6ஆம் அறிவு, அதுதான் விஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் விஸ்டம் ஆஃப் நாலேஜ். அதாவது அட்டைனிங் தி எம்பவர்மெண்ட், அட்டைனிங் தி சுப்பீரியாரிட்டி, அட்டைனிங் தி என்லைட்மெண்ட். அந்த விஸ்டம் அப்படின்றது தான் நமக்கு நாராயணனே பறைய தருவான். அந்த நாராயணன் மட்டும்தான் மோட்சத்துக்கு வழி சொல்லுவான். அந்த மாதிரி அந்த விஷ்டத்திற்கான வழிமுறை என்ன, நெறிமுறை என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த பாசுரம் மூலியமா ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்துருக்கா. இன்னைக்கு இந்த 29வது பாசுரத்துல என்ன சொல்றான்னா, எல்லாரையும் எழுப்பியாச்சு. அப்புறம் நாராயணன் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றதையும் நம்ம கேட்டாச்சு. ஸோ அஃபர்மேஷன் என்னென்ன பண்ணணும், பிரார்த்தனை எப்படி பண்ணணும், அந்த பிரார்த்தனைக்கான பலன்கள் என்ன, அந்த பிரார்த்தனையை எப்படி கேட்கணும், அதாவது எந்த மாதிரியான அஃபர்மேஷன் போடணும் அப்படின்றது சொன்னா. உன் மீது பற்று கொண்ட எங்களுக்கு மற்ற பொருள்கள் மீது இச்சை ஏற்படாமல் காப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்பமான சுகங்களுக்கு நிரந்தரமா நமக்கு என்ன பலன் அளிக்கக்கூடியதோ அதற்காக மட்டும்தான் நம்ம சிந்தனை இருக்கணும் ஒழிஞ்சு டெம்பரவரியா இருக்கக்கூடிய, அதாவது நான் வாழ்க்கையில ஒரு சக்சஸ் பார்த்த உடனேயுமே தலகணம் வந்துடுறது. கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் சக்சஸ்னாலையும் தலகணம் வரக்கூடாது, கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னாலையும் டிப்ரெஷன் ஆயிடக்கூடாது. ஸோ நம்மளோட இயல்பு என்ன, என்னைக்குமே சமமாக இருப்பது, மத்தியமமாக இருப்பது. ஆலோபனமா ரொம்ப ஓவரா போறது, அவரோபனமா ரொம்ப கீழே போயிடுறது. அது இல்லாம மத்தியமமா ஷகானா ராகத்துல மத்தியமமா எவ்வளோ அழகா ருக்கு 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 உமை டார்லிங் கில்மிய ருக்கு அப்படின்னு அந்த ஆலாபோனம் அவரோபனத்தை கூட சின்னதா ஏற்றி சின்னதா இறக்கி அப்படியே மத்தியமத்துல அந்த நோட்ஸ்ல ரொம்ப அழகா பாடியிருப்பா இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ரொம்ப அதிகமா துள்ளி கொடுக்காம, ரொம்ப அழகமா இதுவா இல்லாம தெளிவான சிந்தனை, என்றைக்குமே அந்த நன்றி உணர்வு, நன்றின்னு சொல்லக்கூடாது, நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட். ஸோ லிவிங் இன் த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் வித் செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் டிசிப்ளின். அதாவது சிஸ்டம், ப்ராசஸ், திருப்பி அதே தான். ஸோ அந்த புரோட்டோகால் என்ன, பிஹேவியரல் பேட்டர்ன் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே என்னைக்கும் என் கூட இருந்து காப்பாயாக, இதெல்லாம் என்னைக்குமே என்னோட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்டுக்கிறா. அந்த 29வது பாசுரத்துல, சிற்றும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பெற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்ந்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது, இவற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா,
எற்றைக்கும் ஏழேழு பிறவிற்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்றை நம் காமங்கள் மற்றும் ஏலோர் எம்பாவாய். அதாவது என்ன சொல்றா, சிற்றும் சிறுகாலை வந்துன்னை சேவித்து, அதிகாலை சிற்றும் சிறுகாலை அப்படின்னா அதிகாலையில நாங்க நோன்பு எடுத்து அந்த அதிகாலை விடிய காலைக்கு முன்னமே நாங்கள் வந்து உன்னை சேவிக்கின்றோம் அப்படின்னு சொல்றா. குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்றா. அப்படின்னா என்னன்னா, பணிவிடைகள் என்னுடைய கர்மம் என்னன்னா பணி செய்து கிடப்பதே அப்படின்றா. நம் கர்மம் பணி செய்து கிடப்பதே, அதாவது வேலை செய்து கொண்டே இருப்பதுதான் நமது கர்மம் அப்படின்றா. அதான் குற்றவேல் அப்படின்னா பணிவிடை, சேவை செய்வது. எவ்வளவு அழகா சொல்லிட்டா பாருங்க. மனித பிறவியில நம்ம எல்லாருமே எதற்காக இருக்கோம்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் மெக்கானிசம் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம். சப்போர்ட் சிஸ்டம், ஒருவருக்கு ஒருவர் சர்வீஸ் பண்றதுதான். ஒரு இடத்துல நான் எஜமானினா இன்னொரு இடத்துல நான் வந்து முதலாளி, இன்னொரு இடத்துல நான் வந்து தொழிலாளி. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல முதலாளியா இருக்கிறவன் இன்னொரு இடத்துல தொழிலாளியா இருப்பான். ஸோ எல்லாருமே எல்லாருக்கான வேலைக்காரர்கள் தான், இங்க யாருமே எஜமானர்கள் கிடையாது. ஸோ நோ சுப்பீரியாரிட்டி, நோ இன்ஃபீரியாரிட்டி, அதான் அந்த மத்தியமம். ஸோ அனைவரும் சமம் அப்படின்றதுதான் குற்றவேல் அப்படின்னா பணிவிடை அப்படின்றா. அப்படின்னா பணிவிடைன்னா என்ன, சர்வீஸ், ஒருவருக்கு ஒருவர் சர்வீஸ் செய்வது, ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் செய்வது. அதை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டா. குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு சொல்றா. அந்தரங்க அப்படின்னா அந்தரங்க கைங்கரியம் அப்படின்னு ஒரு அர்த்தம். எற்றைக்கும் அப்படின்னா எக்காலத்திலும், ஆட்செய்வோம் அடிமை செய்வோம், எக்காலத்திலும் நான் உனக்கு அடிமை, எக்காலத்திலும் நான் உன்னை சரணடைகின்றேன் அப்படின்னு பகவான் நாராயணனாக பரந்தாமனார் கொண்ட ஸ்ரீ விஷ்ணுவே உபாயம். அவனிடத்தில் சரணாகதி அடைவோம், அவன் நம்மை பாற்றுக்கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவும் என்னால் ஆவது கிடையாது, என்னால் இயங்கக்கூடியது கிடையாது.